கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகும் பாலாறு தமிழகத்தில் வேலூரில் தொடங்கி காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வழியாக கல்பாக்கம் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதனிடையே கிளை ஆறுகளான வேகவதி ஆறு மற்றும் செய்யாறு ஆகியனவும் பாலாற்றில் கலந்து நீர்வளத்தை அதிகரிக்கிறது. பாலாறு தமிழகத்தில் மட்டும் அதிகப்படியாக 222 கிலோமீட்டர் வரை பாய்கிறது. பாலாற்றின் மூலம் காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் சுமார் 4 லட்சம் ஏக்கரில் விவசாய நிலம் பாசன வசதி பெறும். மேலும் சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் பாலாறு விளங்குகிறது. இந்நிலையில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் 1996ஆம் ஆண்டு முதல் போதிய தண்ணீர் இல்லாமல் பாலாறு வறண்டு காணப்படுகிறது. இடையே 2004ஆம் ஆண்டு முதல் பாலாற்றில் செயல்படத் தொடங்கிய மணல் குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்தது. இதனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆற்றுல 5 அடி 7 அடி 10 அடி ஒன்றா தண்ணி கிடைக்கும். 30 அடி 40 அடி போட்டால் கூட களிமண் தான் வருது. அதேபோல் பாலாற்று கரை ஓரம் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் நீர் இல்லாமல் வற்றி போய் கரம்பாக போடப்பட்ட அவலநிலை தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 20 வருஷமாக இருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அதன் பிறகு இந்த ஆண்டு வர்தா புயலின் போது பெய்த கனமழை காரணமாக பாலாற்றில் மீண்டும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. சென்ற ஆண்டு பெஞ்ச கனமழையும் தடுத்து நிறுத்த முடியல, இப்போ பெஞ்ச மழையும் தடுத்து நிறுத்த முடியல. அப்போது நம்ம கடல் தண்ணியில் வீணாக போய் கலந்து போது நம்ம தடுத்து நிறுத்தினா நம்முடைய இந்த பகுதியில் சென்னை ஒட்டிய பகுதியில் குடிநீர் வழங்க ஒரு ஆதாரத்தை உருவாக்க முடியும். விவசாயத்தை பாதுகாக்கலாம், நிலத்தடி நீரை பாதுகாக்கலாம். பாலாற்றின் இடையே போதுமான தடுப்பணைகள் இல்லாததால் நீரை தேக்கி வைக்க முடியாமல் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தேவையான மழைநீர் வீணாக சென்று கடலில் கலக்கிறது. இவ்வாறு கடலில் சென்று வீணாகும் தண்ணீரை சேமிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கூடல், பாலூர் மற்றும் வாயலூர் ஆகிய இடங்களில் தடுப்பணை கட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு திட்டமிட்டது. ஆனால் அந்த திட்டம் வெறும் பேச்சளவிலேயே நின்றுவிட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 88 கிலோமீட்டருக்கு மேல் இந்த ஆறு ஓடுகிறது. இந்த ஆற்றிலே செய்யாறு மற்றும் வேகவதி ஆறும் கலக்கின்றன. ஆனால் மழை பெய்து 2 நாட்கள் கடந்த பின்னும் கூட இன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 13,000 கன அடி தண்ணீர் என்பது வீணாக போய் கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே மெட்ராஸ் மாகாணம் மைசூரு உடன்படிக்கையை மீறி ஆந்திர அரசும் கர்நாடக அரசும் பாலாற்றின் குறுக்கே அணைகளை கட்டி அதிகப்படியான தண்ணீரை பயன்படுத்தி வருகின்றன. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புல்லூர் பெரும்பள்ளத்தில் பாலாற்றின் குறுக்கே 5 அடி உயரத்திற்கு இருந்த தடுப்பணையை ஆந்திர அரசு திடீரென 12 அடியாக உயர்த்தியதால் இது நாள் வரை கிடைத்து வந்த சொற்ப நீரும் கிடைக்காமல் தமிழக விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பொதுப்பணித்துறை மூலமாக 2 மாதத்துக்கு முன்பாக 35 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்காக அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறோம், ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் ஒரு தடுப்பணை கூட கட்டுவதற்கான நிதியோ எந்த விதமான ஆணையோ அரசாங்கம் வெளியிடப்படவில்லை. எனவே ஏற்கனவே திட்டமிட்டபடி தமிழக அரசு சார்பில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகளை கட்ட வேண்டும் எனவும் ஆந்திர அரசு உயர்த்தியுள்ள தடுப்பணையின் உயரத்தை சட்டப்படி பழைய நிலைக்கு கொண்டு வருவதுடன் பாலாற்றில் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செங்கற்பட்டு செய்தியாளர் நவீன் மற்றும் நந்தினி.